ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை கவலையை விடு. இந்த தலைப்புல இருக்க போது ஒரு குளம் முழுக்க ஏராளமான தண்ணிகள் அப்படியே தேங்கி நிக்குது. அந்த குளத்துல வசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு தவளை அந்த தண்ணியை பார்த்தது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அங்க நழும்பி இருக்கிற அந்த தண்ணி நமக்கு குளிக்கிறதுக்கு, விளையாடுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பயன்படுங்கிறதுனால அது மனசுல அப்படி ஒரு சந்தோஷம். 2-3 நாட்கள் அந்த மகிழ்ச்சியிலேயே அந்த குளத்தை ஃபுல்லா சுத்தி விளையாடிக்கிட்டு இருக்குது அந்த தவளை. அந்த மகிழ்ச்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு திடீர்னு அதுக்கு சோகம் பரவ ஆரம்பிக்குது. ரொம்பவும் கவலையோட அந்த குளத்துல அமர்ந்துகிட்டு இருக்குது அந்த தவளை. அந்த பக்கமா ஒரு ஆமை மெல்ல ஊந்து ஊந்து வருது. அந்த ஆமை தவளைய கூர்மையா கவனிக்குது. தவளையே, உன் முகத்திலேயே இப்படி ஒரு சோகம், நீயே இப்படி கவலையோட இருக்க அப்படின்னு சொல்லி அது கேக்குது. ஆமே, என்னுடைய கவலையை நான் யார்கிட்ட சொல்லி தவிக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேலையா நீங்க வந்த, நான் உன்கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இது கவனமா கேட்டுக்கோன்னு சொல்லி இந்த தவளை சொல்ல ஆரம்பிக்குது. ஆமையும் ரொம்பவும் கவனத்தோட தவளை என்னதான் சொல்ல போது கேட்போங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கு. உடனே தவளை ஆமையை பத்தி என்ன கேக்குதுன்னா, இந்த குளத்துல தண்ணி ரொம்பவும் நிரம்பி அதிகமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு காலம் இருந்தாலும் இதெல்லாம் வத்தி போய் ஒண்ணுமே இல்லாம இருக்கிற காலமும் ஒண்ணு வரும். தண்ணீர் அதிகமா இருக்கிற காலத்துல நான் எந்த ஒரு கவலையும் பட மாட்டேன். ஆனா தண்ணி முழுசா வத்திருச்சுன்னா நான் எங்க போவேன்? தண்ணி இல்லாம இந்த வறண்டு போன நிலத்துல நான் எப்படி உயிர் வாழ முடியும் அப்படின்ட்டு இந்த தவளை தன்னோட கவலையை நினைச்சு இந்த ஆமை கிட்ட புலம்புது. ஆமை ரொம்பவும் கூர்மையா கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கு சிரிப்பு வந்துருச்சு. சிரிக்க ஆரம்பிக்குது. வீர்னு சிரிச்சுடு. தவளையே, நீ இப்போ வாழ்ற நிலைமையை பத்தி மட்டும் யோசி. இனிமே வரப்போற வாழ்க்கை எப்படி இருக்க போது, மகிழ்ச்சியா இருக்குமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காத. இப்போ நீ சந்தோஷமா வாழு, அதுக்கப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் இந்த நேரத்துல அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசி. எப்பவோ வரப்போற ஆபத்துக்கு நீ இப்பவே என்ன செய்யறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இன்ப நேரத்துல இன்பத்தையும் துன்ப நேரத்துல துன்பத்தையும் நம்மளால அனுபவிக்க முடியாம போயிடும். ஒரே மனநிலையோட நம்ம எப்பவுமே வாழ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆமை சொல்லுது. ஆமையோட அறிவுரையை கேட்டதுக்கு அப்புறம் தவளை ரொம்பவும் தெளிவானதாயிருச்சு. தன்னோட தவறையும் உணர்ந்து பயத்தையும் கவலையும் போக்கிக்க ஆரம்பிக்குது. இதோட கருத்து என்னன்னா, கவலைக்கு இடம் கொடுக்காம நம்ம இயல்பு நிலையில இருந்து வாழ்றதுதான் நமக்கு ரொம்பவும் சிறப்பானது அப்படிங்கிறது. இதோட இந்த கதை முடிஞ்சது. நன்றி.